நம்ம வந்து தனிமையும் இருக்கணும், மற்றவங்களோட சேர்ந்தும் நம்ம இருக்கணும். அதனால் ரெண்டுமே நமக்கு ரொம்ப தேவை. தனிமையாக இருக்கும்போது தான் நமக்கு கனவுகள் தோன்றும். ஏன்னா பிறருக்கு மத்தியில் இருக்கும்போது நமக்கு எப்படி கனவுகள் வரும்? நம்ம அவங்கள தான் கவனிச்சிட்ருப்போம், அவங்ககிட்ட பேசிகிட்ருப்போம், அவங்க பேசுகிறத கேட்டுட்ருப்போம், பிறரை கவனிச்சிட்ருப்போம், பிறருடைய செயல்பாடுகளை கவனிச்சிட்ருப்போம். அப்போ அது சார்ந்த சிந்தனை தான் ஏற்படும். நம்முடைய சிந்தனையை அவர்கள் தீர்மானிப்பார்கள். நம்ம 4 பேரோட இருக்கும்போது நம்முடைய சிந்தனையை அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். அப்போ நமக்கு கனவுகள் எப்போ வரும் அப்படின்னா, தனியாக இருக்கும்போது தான் வரும். தனிமையில் இருக்கும்போது தான் கனவுகள் வரும். அதனால் தனிமையும் நமக்கு தேவை, 4 பேரோட மத்தியில் இருக்கிற அதுவும் நமக்கு தேவை. அப்படி தனிமையில் நடைபயிற்சி தினமும் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு தனிமையில் நடந்து போகிற மாதிரி, தனிமையில் எங்கேயாவது உட்கார்ந்துருக்கிற மாதிரி, யார் கூடயும் சேராமல் தனிமையாக போயிட்டு வர்ற அந்த வழக்கம் இருந்துச்சுன்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த கனவுகள் வரும். தனிமையை பார்த்து பயப்படுறவங்க இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி நடைபயிற்சி தனியாக எங்கேயும் நடந்து போகிறதே விரும்ப மாட்டாங்க. தனியாக போகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், தனித்து இருப்பதற்கு ஒரு தைரியம் தேவை. அது மாதிரி 4 பேர் மத்தியோடு இருக்கிறதுக்கும் ஒரு தைரியம் தேவை. அதுக்காக 4 பேர் மத்தியில் இருக்கணும்னா அப்போ அதுக்கு தைரியம் தேவை இல்லையா? அதுக்கும் தைரியம் தேவை, ரெண்டுக்குமே தைரியம் தேவை. தைரியம் அவனால் நம்ம தனியாக இப்போ 4 பேர் மத்தியில் இருக்கோம் அப்படின்னா 4 பேரோட பழகிறதுக்கும் தைரியம் தேவை. தனியாக இப்போ நடந்து போகிறதுக்கு, ஒரு நடைபயிற்சி செய்கிறதுக்கு, தனியாக அப்படி யோசிச்சுட்டே போகிறதுக்கு, அமைதியை தேடி அப்படி தனியாக ஒரு 1/2 மணி நேரம் செலவழிக்கிற வழக்கம் டெய்லி இருக்கணும். அப்போ தான் நமக்கு கனவுகள் வரும், பொறுமை வரும். அப்புறம் நடைபயிற்சி ஏதாவது நீங்கள் தனியாக ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரீங்க, டெய்லி காலையிலையோ மாலையிலையோ நடந்து போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு பொறுமை. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனித வாழ்வுடைய அந்த ரகசியம் அது தெரியாது. அவங்களுக்கு மனித மனப்பான்மைகள் எங்கேருந்து அது தனது பலத்தை பெறுகிறது. மனித மனசுக்கு நிறைய தேவை இருக்குது. அந்த தேவைகள் இந்த மாதிரி தனியாக நடந்து போகிறது, தனியாக 1/2 மணி நேரம் செலவிடுவது. அப்புறம் நடைபயிற்சி ஏன் மக்கள் செய்கிறாங்க? நடைபயிற்சி தனியாக போகிறது ஒரு தைரியம். அப்புறம் அதில் ஒரு பொறுமையும் வளருதில்ல. ஒரு மணி நேரம் நடக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பொறுமை தேவை தானே. பொறுமையாக 1 மணி நேரம் பொறுக்கிற அந்த தன்மை, பொறுமையை வளர்த்து கொள்கிற ஒரு பயிற்சி. தனியாக நடந்து போயிட்டு வராங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க பொறுமையை கடைபிடிக்கிறார்கள். பொறுமை என்பது வளர்கிறது. பொறுக்க முடியாதவங்க தான் அந்த மாதிரி தனியாக நடந்து போக மாட்டாங்க, நடைபயிற்சி செய்ய மாட்டாங்க. பொறுமை இழந்தவர்கள் தான் நடைபயிற்சிலாம் செய்ய மாட்டாங்க, உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. அப்போ உடற்பயிற்சி செய்கிறதுக்காக நேரத்தை நம்ம செலவிடுறோம், நடந்து போகிறதுக்காக, நடைபயிற்சி செய்வதற்காக நேரத்தை செலவிடுகிறோம். அப்போ அதெல்லாம் பொறுமையை வளர்த்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி. கனவுகள் அப்போ தான் தோணும். பொறுமை உள்ளவர்களுக்கு தான் கனவுகள் வரும். சகிப்புத்தன்மை, பொறுமையை வளர்த்து அந்த சகிப்புத்தன்மை உள்ளவர்களுக்கு தான் கனவுகள் தோன்றும். சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள், பொறுமை இழந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் கனவுகள் வராது, அவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்காது. அதனால் தனிமை ரொம்ப இன்பமானது. தனிமையை பற்றி எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க. தனிமையும் வேணும், 4 பேர் மத்தியிலையும் நம்ம வாழணும். அப்படிங்கும்போது தனிமையை பற்றினா தவறான புரிதலை எப்போ அது நீக்க முடியும்? நீ தனிமையாக இருக்கணும். டெய்லி 1/2 மணி நேரம் தனியாக இருந்தால் தான் நீ தனிமையை ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். இல்லைப்பா நான் தனிமையை ஏற்றுக்கிறேன், ஆனால் இப்போ நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, தனியாக எப்போவுமே இருக்கிறதில்ல. ஆனால் எனக்கு அது சரிதான், அதில் எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் நான் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை, எனக்கு கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ இன்றைக்கி கடைப்பிடிச்சா இன்றைக்கி நீ தனிமையை ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். குளிக்கணும், அது உண்மை தான். ஆனால் நான் குளித்து 10 நாள் ஆச்சு, ஆனால் குளிக்கிறது ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ குளிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற. நீ குளிக்கிறது ரொம்ப நல்லதுன்னா நீ இன்றைக்கி குளிச்சிருக்கணுமே. இன்றைக்கி குளித்தாதான் நீ குளிக்கிறது நல்லதுன்னு நீ ஏற்றுக்கிறன்னு அர்த்தம். குளிக்கிறது நல்லது தான், நான் 1 மாதம் ஆச்சு குளிச்சு அப்படின்னா அதை நம்ம அப்போ அவருக்கு குளிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இருக்குதுன்னு அர்த்தம். குளியல் அவர் இன்னும் குளிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. பல் விளக்கணும்பா, ரொம்ப ஆரோக்கியம், பல்லுக்கு நல்லது, ஆனால் நான் பல் விளக்கி 10 நாள் ஆச்சு, கண்டிப்பாக பல் விளக்கணும், அது நல்லது அப்படின்னு சொன்னால் அப்போ அது அவர் சொல்கிறது வேறு, செய்கிறது வேறையாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தனிமையை நேசிக்கணும் அப்படின்னா தினமும் தனிமையில் நீங்கள் நடைபயிற்சி செய்யுங்க. அப்படியே நடந்து போங்க, எதையாவது யோசிச்சுட்டு நடந்து போங்க. அப்போ தான் உங்களுக்கு கனவுகள் வரும், வெற்றி பெறுவதற்கான வேகம் வரும், பொறுமை வளரும். அப்போ தனிமையை நீங்கள் ஏற்றுப்பீங்க. தனிமையும் மனித வாழ்வில் ஒன்று. தனிமையை நீங்கள் ஏற்றுப்பீங்க. அது மாதிரி வீட்டுக்கு வந்தால் தனி வசிப்பிடம் இருக்கணும். வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு தனி அறை இருக்கணும், தனி கழிப்பறை, உங்கள் வேலையை நீங்களே செய்யணும். இதெல்லாம் தனிமைக்கு சொந்தமான நடைமுறைகள். தனிமைக்கு சொந்தமாக தனிமையை அனுபவிப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறை, தனிமையை அனுபவிப்பதற்கான, தனிமையை உணர்வதற்கான நடைமுறைகள் இது, வாழ்வியல் நடைமுறைகள் இது. தனியாக போய் 1/2 மணி நேரம் நடந்து போயிட்டு வரணும் வெளியில். வீட்டுக்குள்ளே ஒரு தனிமை இருக்குது. வீட்டுக்குள்ளே குடும்பத்தினரோடு உட்காந்து பேசுகிறது, பகிர்ந்து உண்பது, எல்லாமே சந்தித்து பேசுவது, பழகுவது எல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு தனிமை, ஒரு கணவனாக இருந்தால் கூட அவனுக்கு தனிமை, மனைவியாக இருந்தால் கூட அவளுக்குன்னு ஒரு தனிமை இருக்குது.
அவளுடைய வேலை, அவளுடைய ரூம் இருக்கும், அதுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. ஒரு கணவனோட ரூமுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவியோட ரூமுக்குள்ளே கணவன் போகக்கூடாது. மனைவி தனது உணவை மட்டுமே சமைக்கணும், கணவன் தனது உணவை சமைத்து கொள்ள வேண்டும். தனது வேலைகளை கணவன் செய்து கொள்ள வேண்டும், மனைவியோட வேலையை மனைவி செய்யணும். ஒருவருக்கொருவர் ஆனால் பகிர்ந்து உண்டுக்கலாம். நீ சமைச்சிக்கோ, வெளியில் வந்து உட்காந்து சாப்பிடு. அது மாதிரி கணவன் மனைவி இருவரும் தாம்பத்திய உறவை மேற்கொள்வதற்கு தனியாக ஒரு ரூம் வச்சுக்கணும். ஒருத்தரோட தனிமைக்குள்ளே ஒருத்தர் ரூமுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. 8 வயசு வரைக்கும் தான் குழந்தைகள் பெற்றோருடன் படுத்து தூங்கணும். 8 வயசுக்கு மேலே ஆச்சா தனி அறையில் படுத்து தூங்கணும். அதுதான் தூக்கத்திற்கான ஒழுக்கம். இதெல்லாம் தனிமைக்கு சொந்தமான நடைமுறைகள். தனிமையை உணர்வதற்கான, தனிமையை பாதுகாக்கணும். இதெல்லாம் இருக்குதா உங்கள் வாழ்க்கையில்? உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தெளிவாக இருக்கீங்க, தைரியமாக இருக்கீங்க, தனிமையை புரிஞ்சுக்கிட்டீங்க, தனிமையை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இல்லைங்க நான் கும்பலாக தான் படுத்து தூங்குவேன், என் மனைவியை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன், இல்லை என் புருஷனை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன், அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்கள்கிட்ட தனிமை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் ஒரு கோலன்னு அர்த்தம். அதனால் வீட்டுக்குள்ளே ஒரு தனிமை இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும். அங்கே உங்கள் வேலைகளை நீங்கள் தான் செய்யணும், இன்னொருத்தர் செய்ய விடக்கூடாது. ஒரு தனிமையை நீங்கள் வந்து அப்போ உங்கள் வேலையை மற்றவங்க செய்கிறாங்கன்னா உங்கள் தனிமைக்குள்ளே மற்றவங்க நுழையிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அனுமதிக்கிறீங்க, உங்களை இடையூறு. அதனால் உங்களுக்குன்னு ஒரு தனிமையை நீங்கள் பாதுகாக்கணும். அது மாதிரி நடந்து போயிட்டு வர்றது, அப்படி தனியாக நடந்து போகும்போது தான் கனவுகள் தனியாக இருக்கும்போது தான் அந்த கனவுகள் உங்களை பற்றி நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு அந்த கனவுகள் தோன்றும். நீங்கள் 4 பேரோட மத்தியில் இருக்கும்போது, நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி தான் யோசிப்பீங்க. அவங்க உங்கள்கிட்ட பேசும்போது அல்லது பிறரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி தான் யோசிப்பீங்க. உங்கள் சிந்தனையை அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள். அதுவே தனியாக இருக்கும்போது உங்களை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க, உங்களை பற்றின கனவுகள். பிறரிடமிருந்து விடுபட்டு நீங்கள் அந்த தனிமையை உணரும்போது உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க, உங்களை பற்றின கனவுகள் வரும். உங்கள் வெற்றிக்கான கனவுகள் அப்போ தான் வரும். அப்போ தான் நீங்கள் உணர முடியும். தனிமையை உணரணும். தனிமையை உணர்வதற்கான நடைமுறைகள் தனியாக நடந்து போயிட்டு வர்றது, வீட்டில் ஒரு தனிமை, வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு தனி அறை இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும். குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 8 வயசுக்கு மேலே உள்ள 4 பேருக்கும் தனித்தனி வீடு இருக்கணும். ஆனால் ஒரே வளாகத்திற்குள்ளே இருக்க வேண்டும். இதுதான் ஒரு குடும்பம். இப்படித்தான் செயல்பட வேண்டும். தனிமையை சகித்து கொள்ளணும், தனிமையை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. இதன் மூலம் நம்ம வந்து தனிமையை ஏற்றுக்கொள்கிறோம், தனிமையை சகித்து கொள்கிறோம். பொறுமை வளர்கிறது. தனிமையை பொறுத்து அதான் பொறுமை வளர்கிறது. அப்போ தான் சாதிக்க முடியும், அப்போ தான் கனவுகள் தோன்றும். அந்த மாதிரி நடந்து போயிட்டு வர்றது, அதெல்லாம் தனிமையை ஏற்றுக்கொள்வது. நான் தனிமையை நேசிக்கிறேன், தனிமையை ஏற்றுக்கொள்கிறேன், தனிமையை விரும்புகிறேன், தனிமையை ஒப்புக்கொள்கிறேன் என்பதற்கான அடையாளம் தான் தனியாக நடந்து போகிறது. நடைபயிற்சி செய்யும்போது தனியாக போங்க, கூட்டமாக அப்பவும் 4 பேரோட பேசிட்டு போகாதீங்க, அது வேஸ்ட்டு. இங்கேயும் எப்போவும் 4 பேரோடய இருக்கீங்க, நடக்கும்போது கூட உங்களுக்கு தனியாக நடந்து போகிறதே உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு தனிமைங்கிறதே பிடிக்கலன்னு அர்த்தம். அதனால் தனிமை நீங்கள் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அதுமாதிரி வீட்டில் உங்களுக்கு தனி ரூம் இருக்கணும், அந்த ரூமுக்குள்ளே யாரையும் விடாதீங்க, உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க. இப்போ தனியாக நடந்து போயிட்டு வாங்க. இப்படி தனிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தனிமையை ஒப்புக்கொள்ள வேண்டும், தனிமையை உணர வேண்டும், தனிமையை சகித்து கொள்ள வேண்டும், தனிமையை பொறுத்து கொள்ள வேண்டும். அதுதான் பொறுமை. அதுமாதிரி 4 பேர் மத்தியில் இருக்கும், அதையும் நம்ம பொறுத்துக்கணும். 4 பேர் மத்தியில் இருக்கும்போது அதுலேயும் ஒரு பொறுமை தேவை, அதுலேயும் ஒரு சகிப்புத்தன்மை தேவை, அதுலேயும் நம்ம ஏற்றுக்கிறோம். 4 பேர் மத்தியில் 4 பேரோட பழகிறோம் அப்படின்னா அதையும் ஏற்றுக்கணும், அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள். இந்த மாதிரி தனிமையும் உறவும் வந்து ரொம்ப முக்கியமானது. இரு பக்கங்கள், நாணயத்தின் வாழ்க்கையின் இரு பக்கங்கள். வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் என்றால் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்று வாழ்க்கையின் இரு பக்கங்களாக தனிமையும் உறவு முறையும் இரு பக்கங்களாக இருக்கிறது.